Hello students, இந்த வீடியோல 7th questionோட first subdivision பார்ப்போம். Exercise 12.2ல 7th question first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா a, b are constantன்னு கொடுத்திருக்காங்க. So நம்ம இதை differentiate பண்ணணும். First of all, we know the formulas, right? Formulas வெச்சும் போடலாம், formulas இல்லாமலே கூட போடலாம். பட் எக்ஸாம்ல டீச்சர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார்முலாஸ் வச்சு போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க். ஸோ தட் இஸ் டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இல்லைனா ஒரு half mark to 1 mark கட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்முலா வச்சே போடலாம். திஸ் இஸ் ப்ராடக்ட் ரூல், ரைட்? ப்ராடக்ட் ரூல் தானே, எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் பி. ஓகேவா? ஸோ நான் இது ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இது யூவை எடுத்துக்கிறேன், இது வியை எடுத்துக்கிறேன். வாட் இஸ் ப்ராடக்ட் ரூல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் uv dash plus vu dash, this is the product rule. Okay va, substitute the values. Okay, so u என்ன x minus a, v என்ன x minus b whole dash uv dash. Okay, first term complete பண்ணிட்டோம். vu dash எப்படி complete பண்றது? x minus b into x minus a whole dash. Okay, crucial part. Okay va, now இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? nx பவர் n மைனஸ் 1, தட் இஸ் 1. எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 1. ஓகேவா? மைனஸ், ஸோ எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. நம்ம எப்பவுமே ஃபார்முலாஸில் பார்த்துட்ருப்போம். a and b என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா a b whole dash which will be 0. ஸோ a நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 வரும், b நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 வரும். ஸோ 1 minus 0 into x minus, சாரி மாற்றி போட்டல, ஸோ இது x minus a into சேம் தான் 1 minus b differentiation 0 plus x minus b into x minus a whole dash na 1 minus a whole dash, that is 1 minus 0. Okay va, whole dash na differentiation. Okay, so x minus a into 1 minus 0 is 1 plus x minus b into 1. So x minus a plus x minus b. கரெக்டா எழுதலாமா? லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே 1x இங்கே 1x லைக் டேர்ம்ஸ், ஸோ ஆட் இட் 2x மைனஸ் a மைனஸ் b. இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா 2.5 மார்க்ஸ் தருவாங்க. ஓகேவா? 3 மார்க் கொஷின் இது, 2.5 மார்க்ஸ் தருவாங்க. பட் இதுக்கு மேலே எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னா, லிசன் கனா லிசன், 2x மைனஸ் a மைனஸ் b எது காமனாக இருக்கு? இங்கே 1 இருக்கும் கரெக்டாக, இங்கே 1 இங்கே ஒரு 1 இருக்கும். ஸோ மைனஸ் 1 நான் காமனாக எடுக்கலாம் கரெக்டாக, மைனஸும் 1ம் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 1 நான் காமனாக எடுத்தேன்னா மைனஸ் 1 இன்டூ a, நான் வந்துட்டு இதை எடுத்துட்டேன், இதையும் எடுத்துட்டேன். ஸோ வாட் வில் பி, என்ன சைன் இருக்கும் அங்கே? ப்ளஸ். ஓகேவா? a ப்ளஸ் b. ஸோ 2x மைனஸ் 1 நான் மைனஸ் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளஸ் 1 நான் 1 கூட எழுதிக்கலாமா? ஸோ நான் மைனஸ் 1 நான் மைனஸாக கூட எழுதிக்கலாம், a ப்ளஸ் b. ஓகேவா? திஸ் இஸ் மை ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம்.